friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி. இது வந்துட்டு ஆலோவேரா ஜூஸ். ஆலோவேரா ஜூஸ் நீங்க நிறைய இடத்துல குடிச்சிருப்பீங்க. ஆனா இது அந்த ரெசிபி இல்ல. இது கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஆலோவேரா ஜூஸ். கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி செஞ்சு நீங்க குடிச்சீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எதுவும் பாயாசம் இல்லை. இது வந்துட்டு கற்றாழை ஜூஸ். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட்ல இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இங்க பாருங்க, இதுல வந்து கற்றாழையே நல்லா பீஸா நான் வெட்டி போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த கற்றாழை ஜூஸ். இந்த கற்றாழை ஜூஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இந்த டேஸ்டியான கற்றாழை ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட அலோவேரா செடி. இது பாருங்க எவ்வளோ பெரிய செடியா வளர்ந்துருக்குது. நல்லா பாருங்க எவ்வளோ ஹெல்த்தியா வளர்ந்துருக்குது. நல்லா சதப்பா இருக்கு பாருங்க. இதுல இருந்து ஒரு லீஃபை தான் நம்ம வெட்டிக்க போறோம் இப்போ. இது நல்லா ஹெல்த்தியா வந்திருக்குது. இதை நம்ம வெட்டிக்கலாம். பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. இப்போ இதை நம்ம தான் கிளீன் பண்ணி இதுல இருந்து நம்ம இந்த ஜெல் எடுக்க போறோம். பாருங்க, அலோவேராவை நம்ம கட் பண்ணிட்டு வந்துட்டோம். இதுல வந்துட்டு ஒரு எல்லோ கலர்ல ஒரு லிக்விட் மாதிரி உங்களுக்கு வெளியில வரும். அந்த லிக்விட் தான் வந்துட்டு உங்களுக்கு கசக்கும். அதை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டோம்னா ஒரு துளி கூட கசப்பு இருக்காது. நார்மலா கத்தால கசக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா உண்மை கிடையாது. இது கரெக்டா கிளீன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிட்டு கூட கசப்பு இதுல இருக்காது. இப்போ இதுல இந்த நம்ம ஜெல்லை வந்து வெளியில எடுக்கலாம். இங்க பாருங்க, தெரியுதா? எல்லோ கலர்ல தெரியுது பாத்தீங்களா? இதுதான் வந்துட்டு கசக்கும் உங்களுக்கு. இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதுல இருக்கிற கசப்பே இருக்காது கொஞ்சம் கூட. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிற இந்த முள்ளுமா இருக்கிற பார்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஒரு வாட்டி நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, நான் ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம திருப்பியும் வாஷ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இப்படி மேலே இருக்கிற இந்த தோலை வந்துட்டு இப்படி எடுத்துடுங்க கத்தியால சீவி. இப்போ மேலே இருக்கிற தோல்லையே சீவிட்டேன் நான். இப்போ இதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். பாருங்க, பாருங்க எவ்வளோ அழகாக வருது பாருங்க. இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வரும். இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த கற்றாழை வந்து வீட்டில் ஈஸியாக வளர்த்தலாம். மண்ணில் தான் வைக்கணும்னே அவசியம் இல்லை. நீங்கள் வெளியில் அப்படியே வீட்டில் தொங்க விட்டு வளர்த்துனீங்கன்னா கூட இது வளரும். கற்றாழை வந்துட்டு ஆக்சுவலா கண் திருஷ்டியை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு வாசல்ல தொங்க விட்டா அதை வரவங்க பார்த்தா நம்ம மேல இருக்கிற திருஷ்டி வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா ஒயிட்டா வந்துருச்சு பாருங்க. கொஞ்சம் கூட அந்த தூளே இல்லை இதுல. இப்போ இதை என்ன பண்ணணும்னா நல்லா ஃப்ளோயிங் வாட்டர்ல நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடணும். இந்த வளவளப்பு வந்து போற அளவுக்கு இதை வாஷ் பண்ணணும். இப்போ நான் இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, நல்லா கிளீன் பண்ணிட்டேன். நல்லா ஒரு 4-5 வாட்டி நல்லா ஃப்ளோயிங் வாட்டர்ல விட்டு கிளீன் பண்ணிட்டோம்னா இந்த வளவளப்பு தன்மையில போயிடும். இப்போ இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பிளாண்டா ஒரு ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு டேஸ்ட்டுமே இல்லாத ஒரு ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இல்லை கசப்போ வேற எந்த விதமான ஒரு டேஸ்ட்டுமே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இதை என்ன பண்றோம்னா நம்ம சாப் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு ஜூஸ்க்கு வந்துட்டு ஒன்று இடிச்சு போடுவாங்க, இல்லைன்னா மிக்சியில் அரைச்சு போடுவாங்க, இல்லை அடிச்சு போடுவாங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு வளவளன்னு ஆயிடும். நல்லா இருக்காது அது சாப்பிட்றதுக்கு. நம்ம அதுக்கு பதிலாக இதை நல்லா பொடியா சாப் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. இந்த சோற்றுக்கற்றாழை வந்து ரொம்ப நல்லது. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. உங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப நல்லது. வயிற்றுல பூச்சிகள் இருந்தால் கூட சோற்றுக்கற்றாழை சாப்பிட்டீங்கன்னா பூச்சியெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு வெளில வந்துடும். இதை அடிக்கடி எடுத்துக்க கூடாது, ரொம்ப குளிர்ச்சி. அதனால வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இது எடுத்துக்கிறதுல. நிறைய பேர் இது வந்துட்டு ஒரு மருந்து மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நல்லா இருக்காது, டேஸ்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதை டேஸ்டியா செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, எல்லாத்தையும் வெட்டிட்டேன். இப்போ இதை எடுத்து இந்த கப்ல போட்டுடலாம். இப்போ இந்த அலோவேரா ஜூஸ்க்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு இந்த அலோவேரா ஜெல் நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். அலோவேரா ஜெல் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன்.
இது வந்துட்டு சப்ஜா விதை. இதை வந்துட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்க நல்லா பபுளாக இருக்குது இந்த சப்ஜா விதை. இது வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். தயிர் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர். லெமன் ஜூஸ் வேணும் இதுக்கு. நான் வந்துட்டு ஒரு அரை லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த பச்சை மிளகாயை வந்துட்டு நல்லா நீளமாக கீறி இதில் போட்டுடலாம். இந்த தயிர் 1 கப் தயிரையும் இதில் விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த அலோவேரா ஜெல்லை போட்டுடலாம். இப்போ இது கூட சப்ஜா விதை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே போட்டுறேன். நல்லா தான் இருக்கும் சப்ஜா விதை நிறைய இருந்தாலும். இப்போ இந்த ஹாஃப் லெமன் இதில் புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஷேக் பண்ணுற மாதிரி ஒரு மூடி போட்ட டப்பா இல்லை ஏதாவது ஒன்றில் போட்டு இதை நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணி நம்ம டம்ளரில் ஊற்றி குடித்தோம்னா நம்மளோட ஆலோவேரா ஜூஸ் ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு திக்காக வேணா திக்காக வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாக வேணா தண்ணியாகவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். இதில் ரொம்ப திக்காக தெரியுது அதனால. இங்கே பாருங்க, நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் வாய் அகலமாக இருக்கிற பாட்டில் இதை ஊற்றிருக்கிறேன். இதில் வந்துட்டு நான் ஷேக் பண்ண போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் வந்து ஷேக் பண்ணலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா ஷேக் பண்ணி போகிறோம் நம்ம. இங்கே பாருங்க நல்லா ஷேக் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட அலோவேரா ஜூஸ் இப்போ ரெடி ஆயிருக்கும். இப்போ இதை வந்துட்டு நான் ஒரு டம்ளரில் மாற்ற போகிறேன். இதில் இருக்கிற பச்சை மிளகாயை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டிஃப்ரெண்டான கற்றாழை ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.